அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தீடை மூவியல் செருவித்து அதிற்பல ஆய்வகை அமைத்தார் பெருஞ்சோதி. மூவியல் அப்படின்னா என்னென்ன இயல்? சொல்லுப்பா. இயல்னா இயற்கையாக ஆண்டவன் நல்லா கொடுத்து அதை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் இயல். அப்படிதானே? இப்போ இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒன்றுத்துக்கும் ஒரு இயல் இருக்குது அப்படின்ற மாதிரி இதுதான். ஸோ இப்போ நீர் இருக்குல்ல, நீருக்கு என்னென்ன மாதிரி இயல் நம்ம பார்த்தோம். நீருக்கு சுவைன்றது ரொம்ப ஒன்றும் இல்லை. நீருக்கு வந்து நம்ம லிக்விட் இயல், சாலிட் இயல், ஐஸ் பண்ணால் சாலிட் இயல், அப்புறம் ஆவியாக இருந்தால் கேஸ் இயல். ஓகேவா? அந்த மாதிரி தீக்கு வந்து மூவியல் அப்படின்றாங்க. என்ன மாதிரி இயல் நம்ம பார்க்க முடியும்? இப்போ முன்னாடி இந்த அருள்நிலை, திருநிலை அப்படின்னு மாதிரிலாம் பார்த்தோம்ல. கருநிலை. ஸோ தீயை வந்து நீங்கள் எந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? தீயில வந்து வெப்பம், ஒளி எல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறது பார்த்துருக்கோம். வெளிச்சம், அதான் ஒளி. ஸோ அந்த மாதிரி மூவியல் இருக்கு. அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இப்போது ஒரு மேட்ரை சூடாக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இரும்பு சூடாக்குனீங்கன்னா உருகிடும். உருகும். அது உருகிறதுக்கு முன்னாடி ஒரு இது அதுலேருந்து ஒளி கிளம்பும்ல. ஆமாம், ஒளி கிளம்பும். ஸோ அந்த மாதிரி இயல்கள்லாம் இருக்கு. அது பண்ணால் ஆய்வகை. ஆய்வகைன்னா ஆய்வு பண்ணுறதா? ஏன்னா தீயை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆய்வு பண்ணோம்ல. என்னென்ன மாதிரி ஆய்வு பண்ணோம்? நம்மளுக்கு வந்து அந்த மேக்னெட் இருக்குல்ல, மேக்னெட்டை வந்து இது பண்ணும். ஒரு அணுவும் வந்து இடிச்சுக்கிட்டு அதை பிழிவு பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணோம். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஸோ அதோட இயல்கள் எப்படி இது மாதிரி பல வகையாக பிரிஞ்சிருக்கு. எந்த ஷூட்டில் வந்து அப்படி வெளிப்படுது? ஒரு ஒரு உலோகத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி அந்த வெப்பம் அதுக்கு தேவையானது மாதிரி அந்த சூடுட்டு அந்த இது உள்வாங்கும் போது தான் அதோடைய தன்மை மாறும்னுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி உலோகத்துக்கே அந்த மாதிரி இதுக்கு இந்தந்த வெப்பம், இந்தந்த ஒளி, இந்தந்த மாதிரி இருந்தால் தான் அதோடைய தரம் மாறுது, அதோடைய இயல் மாறிட்டே போகுதுன்னும் போது மனுஷனுக்கு ஆண்டவன் வந்து இவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒளியை சொல்லி வச்சுட்டாங்க. இறைவன் வந்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் தலைமையை அவர் தனிப்பெரும் கருணையாக இருந்து தனித்தலைமை பெரும்பதியாக இருந்து எல்லா இந்த அன்பே சிவம், இந்த சிவம், அந்த சிவம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்கல்ல. இதெல்லாம் சின்ன சின்ன படியில் எங்கெங்கேயோ மூளை முடுக்கில் கிடக்குது, துகள்னு சொல்லிட்டார் ஐயா. அந்த மாதிரி மனுஷன் வந்து மரணமில்லா பெரும் வாழ்வு அடையிறதுக்கு உண்டான மாபெரும் ஒளி வெளி எல்லாமே வந்து அந்த இது என்ன வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லும் போது அந்த அந்த ஒளி வந்து தனி பெரும் ஒளியாக தனி பெரும் கருணையாக இருக்கும் போது தான் அது நம்ம பெற முடியுதுன்றது தெரியுதுப்பா.
அந்த பெரும் ஒளியை வந்து பார்க்கணுன்னா கருணையில் மட்டும்தான் பார்க்க முடியுது. அந்த தயையை கொண்டு தான் அதை பெற முடியுதுன்னு அழகாக ஐயா நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு. தீயை வச்சுக்கிட்டு நம்மளை உருக்கணும்னா நம்ம கருணையால் தான் உருக்கிக்க நம்மள முடியும்ன்றது நல்லா தெரியுது. சொல்லுப்பா. தீ வந்து மூவியெல்லாம் என்ன மாதிரி இயல் மூவியெல்லாம் எப்படி அந்த கருணை நம்மளுக்கு விலகுது? நம்ம கலைவெளி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பூதம் பஞ்சபூதத்துல எப்படி வந்து இந்த லைட்டு கதிர் வந்து வெளிப்படுறது அப்படின்ற ஒரு அது ஒரு லெவலு. அடுத்தது பகுதி அப்படின்னவங்கல்ல இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குவாண்டம் லெவல்ஸை கூட்டு போகும். ஒன்று சாஃப்ட்வேரோட உச்சம், இன்னொன்று ஹார்ட்வேரோட உச்சம். அப்படிங்களா? அடுத்தது தான் வந்து அந்த நடம் மெக்கானிசம் எப்படி விளக்குது. ஸோ இந்த 3 இயலையும் வந்து அது விளக்கும். தெரியுதுங்களா? தீயா? ஏன்னா எல்லாமே குவாண்டம் லெவல்னா என்ன மாதிரி அர்த்தம்? அது என்ன மாதிரி புரியுற மாதிரி சொல்லுப்பேன் தமிழில். அதான் பகுதி அப்படின்னா பகுதினா உங்களுக்கு என்ன அர்த்தம்? பகுதியானா ஒரு தொகுப்பு, ஒரு வகை. அந்த அணுவுல வந்து என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு தெரியுமா? அணுவுல என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. அணுவே ஒரு பகுதி தான். ஆனா அணுவுல இருக்கிற பகுதி அப்படின்ற மாதிரி எல்லா பகுதிகளும் வந்து நம்ம உண்மைப்படுறது. அதை ஆய்வு பண்ணி சொல்றாரு. உங்களால இப்போ எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? அணுவை காத்துல நிறைய அணுகள் இருக்குது, உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? பண்ண முடியலையே. ஆனா எப்படி அதை தனியா பெருசு எடுத்து அதோட இயல்கள் எல்லாம் தெரிய வைக்கிறது எப்படி? அதுக்குன்னு சில கருவிகளை இப்போ விஞ்ஞானிகள் உருவாக்கி அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சித்தருங்க இந்த மாதிரி கடவுள் அருள் பெற்றவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க உணர்ந்த அளவுக்கு அவங்கவுங்க ஆய்வு பண்ண அளவுக்கு அவங்கவுங்க ஒன்று அனுபவபூர்வமாக சொல்கிறாங்க. அதான் வந்து நான் பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் அப்படின்னு அந்த பகுதி இருக்குல்ல, பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆக்சிலரேட் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக அதை சுத்த விட்டு ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுத்தை இடிச்சிடும். என்ன ஆகும்? ஆமாம், நேற்று சொல்லிட்டு இருந்தேன். வெடியும் இல்லை, அது வெடியும் போது தனித்தனியான இது பிரியும். அப்படி பிரியும் போது அது உள்ள என்ன இருக்குது, அது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற நடங்கள் அது எப்படி வந்து வேலை செய்யுது, பிளாக் ஹோல்லாம் வந்து எப்படி வேலை செய்யுது, சிங்குலாரிட்டி அப்படின்றாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஒருமை அப்படின்றாங்கல்ல, இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிருமிடும் எந்தனி இன்பேன் அப்படின்னு ஒரு இன்பத்தை பற்றி ஒரு பாடல் பாடுறது. நிறைய சொல்கிறாரு. நேற்று கிளாஸில் இந்த இதை பற்றி நான் சொன்னேன், எனக்கு தான் சரியாக புரிய மாட்டேன்னு சொல்லுப்பா. ஸோ நம்ம எதுக்கு ஆய்வு பண்ணணும்? இன்பம் எங்கே என்று தேடு அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு இருக்குல்ல, பாட்டு இருக்கு. அப்போ தேடணும்னா என்ன அர்த்தம்? ஆய்வுகள் இருக்கு, எது நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறது. அது மாதிரி மூவியல் சத்து சித்து ஆனந்தம் அப்படின்றாங்கல்ல, அந்த லெவல்ஸுக்கு எடுத்துட்டு போறது எப்படி? அந்த ஆய்வு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது தீயிடை நடுநிலை திகழ்நடு நடுநிலை ஆய்வுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. நடுநிலைன்னா அடிக்கும் முடிக்கும் நடு, அப்படிதானே? சென்டர். அதான் நடுநிலைனா
நடுநிலை உங்களுக்கு என்ன தெரியுது? என்னப்பா நடுநிலைனா என்ன? நடுநிலைனா என்ன? பானி ஒன்று தண்ணி தண்ணியா? தண்ணியை நடுநிலை அதில் முடிங்க ஃபஸ்ட்டு. நடுநிலை வந்து எல்லாமே ஒன்று அப்படியே மேலே எல்லாமே பெருசாக நினச்சி நம்ம எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிற மாதிரி, தாழ்ந்துன்னா என்னால் எதுவுமே முடியாதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விலகம் சொல்கிறேன். நடுவுன்னா இந்த நிலையும் தெரிஞ்சு அந்த நிலையும் தெரிஞ்சு நம்ம எது செய்துட்டு இருந்தால் எந்த அளவுக்கு நம்ம முன்னேற முடியுன்றது பார்த்து முன்னேற வேண்டியது. இப்போ கார்னர் நிலைன்னா என்ன? கார்னர் நிலை கார்னர்லன்னா எதுவுமே ஒரு தெரிஞ்சுக்க எதுக்குமே ஒரு நாட்டம் இல்லாமல் எல்லாமே ஒரு மாதிரி அலட்சியப்படுத்திட்டு மூளை முடுக்கில் போய் உட்காந்துக்குது கார்னரில். ஸோ நடுநிலைனா ஒரு கமாண்ட் பொசிஷன் வருது. நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மத்தியம் அப்படின்ற மாதிரி, மத்திய அரசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாப்பா. அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? மத்திய அரசு எந்த மாதிரி ஆளுங்கன்னு தெரிஞ்சிருக்கு? மதவெளிகள் அவங்க தான் வந்து நடுவுன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கு. வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம், கலாந்தம், யோகாந்தம் அப்படின்ற சித்தாந்தம் அந்த மாதிரிலாம் வந்துருக்குல்ல. ஸோ அந்த அந்தத்தில் இந்த ஸ்டார் சிம்பிள்லாம் வச்சு பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் வந்து அரசு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொன்னால் கூட அந்த நடுநிலைக்கு இன்னொரு நடுநிலை இருக்கு, திகழ்நடு நடுநிலை இருக்குதுன்னு. அப்போ இவங்க திகழணும் அப்படின்னா அந்த நடுநிலை தான் வந்து எல்லாரும் திகழ வைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உயிர் தான் வந்து நம்மளுக்கு வந்து நடு மாதிரி தெரிஞ்சாலும் அந்த உயிருள் உயிர் அப்படின்னால உயிருக்கு உயிராக யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சதான் பொய் உயிராக ஒன்று இருக்கு. யாரு? பராபர வெளியில இருந்து பொய் உயிர் வந்து சரிங்களா? அது எப்படி சொல்லுவார் வளராரு? அருப்பெருஞ்சோதி ஆண்டவரோட புறம் அப்படின்னு வரும். புறத்துல கூட என்ன பண்ணுது, அது பாதுகையோட துகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல, அது நகத்துல இருக்கிற அழுக்குன்ற மாதிரி. அப்போ உடம்புல ஒட்டலை, உடம்புல இருக்க புறம் வேற, அது உடம்புக்கும் தாண்டி ஒரு புறம். அதான் அந்த அழுக்கு போன்றதுக்கே வந்து அந்த அளவுக்கு இது இருக்குது. அதை வச்சு நம்ம எல்லாமே அதே போதுன்ற அளவுக்கு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தா நமக்கு தெரிய வரும் அப்படின்னு தெரியுது. அடுத்தது வந்து தீடை, அதானே தீடை பெருந்திரள் சித்திகள் பல பல ஆயுற அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்படின்னா என்ன தெரியும்? தீடை பெருந்திரள். இப்போ இடைனா உங்களுக்கு எப்படி தெரியுது? கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஆமாம். அப்போ தீ வந்து ஆமாம், ஒரு கிளாஸில் தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டக்டிவிட்டி, கனெக்டிவிட்டி, கன்சிஸ்டன்சி அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதில் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு பெருந்திரள் சித்திகள் அப்படின்னா என்னென்ன மாதிரி சித்திகள் வருது? சின்ன சின்ன சித்திகள், சின்ன சின்ன செயல்கள் தான் வரும். பெருந்திரள் சித்திலாம் சின்ன சின்னதாக இருக்குதுன்றீங்களா? இல்லை, பெருந்திரள்னா பெருசாக வரும். இந்த சின்ன சின்ன சித்திகள்னா இப்படி இருக்கும். இது பெருந்திரள்னா பெருசு பெருசாக கிடைக்கும்னு சொல்கிறேன். என்னென்ன மாதிரி?
அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்ன விளக்கம் தான் எனக்கு தெரிஞ்ச அளவு. பெருன்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட்? பெருன்னா நல்ல ரொம்ப பெருசு தானே. பெருன்னா என்னென்ன பெருசு அப்படின்னு நம்ம நல்ல பெருசு அப்படின்னா அது நல்லன்னா என்ன அர்த்தம்? நல்லன்னா இறைவன். நம்மளுக்கு இது இருக்கிறதுல பெருசுன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? காலம். காலம் தானே நம்மளுக்கு பெருசா தெரியுது. ஆமாம். எதுக்காக அது மாதிரி அது காலம்ன்றது பெருசுன்னு? காலம் எண்டு இல்லாமல் நீ சொன்ன மாதிரி முடிவு இல்லாமல் இதாகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, நடந்துக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்துக்கிட்டே இருக்குல்ல. டைம் இஸ் கோல்டுன்னு ஏன் சொல்றாங்க? ஆமாம், காலம் கடந்து போயிடுச்சுன்னா திரும்பி அது வராது. இருக்கிறதுலே பெருசா அதுதான்ப்பா. நீ இந்த டைம் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கோ. ஆமாம் ஆமாம். அப்படிங்கிறதுக்காக அது ஒரு காலத்துக்கு குறிக்கிறோம். அடுத்தது நிறத்தை குறிப்போம். நிறம். நிலம். நிலம். நிறமும் உண்டு. ஸ்பேஸ் ஜாமெட்ரி அது கலரு இதெல்லாம் உண்டு. அது நம்ம இப்போ சொல்ல முடியுமா நிறம் பெருசுன்னு? நம்மளால இந்த ஊனக்கல்ல நம்ம பேச முடியுமா? அதானே. இல்லை நம்ம இந்த மனசுல தான் நம்ம நினைக்க முடியுமா அதை பத்தி? கற்பனையிலையும் வராது. நமக்கு நிலத்தை எவ்வளவு கற்பனையில் அடங்காதது அதெல்லாம், கற்பனையிலலாம். இப்போ அரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு காலம் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு பெருசா இருக்கலாம். எவ்வளவு நிலத்தை வந்து அபகரிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு பெருசா இருக்கலாம். ஸோ பெருந்திரல்னா காலத்தையும் கடந்தது, நிலத்தையும் கடந்தது. அதுதான் பெரும் அப்படின்றது. சரிப்பா. அவங்க அந்த மாதிரி ஒரு சித்திகளை வந்து பல இருக்கு அதுக்கு. அது வந்து எவ்வளவு நல்ல விளக்கம், எவ்வளவு பெரிய விளக்கம். அது ஆய்வு பண்ணி நம்ம வந்து அதை உற்று நம்ம இது பண்ணணும், அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வள்ளலார் வகுத்திருக்கு. தரப்புரை ஜோதி வள்ளலாருக்கு வகுத்திருக்காரு. அவரு நம்மளுக்கு சொல்றாரு. வள்ளல் கடவுளுடைய பட்டம் தானே அவருக்கு கொடுத்துறாரு. வள்ளல்னாலே வாரி வழங்குறதுக்கு பேர் தான் வள்ளல் தானே. அருட்பெருஞ்சோதி தான். அவரே வள்ளலரையா தான் அவர் பாடும் போதே நிறைய சொல்றாரு. வள்ளல் வள்ளல்னு அவரை பாடுறாரு. அந்த பட்டத்தை இவருக்கு எடுத்து கொடுத்து வள்ளலார்னு ஒரு பாடல குறிச்சிருக்காரு. வள்ளலார்னு அது அந்த அளவு கரெக்டா நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. வள்ளல் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே நானும் சங்கரும் அதை பத்தி படிச்சிருக்கோம். வள்ளலார் அப்படின்னு அவர் படிக்கும்போது அதுதான் வள்ளலார்னு அதான் அவரு கொடுத்துக்கிட்டே நான் ஸ்டாப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பேர் தான் வந்து வள்ளல்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருந்த சித்திகள்லாம் உண்டு தீல. அப்போ அதனால தானே நம்மளுக்கு வந்து இந்த உயிர்ல அதோட சாயம் வெளிப்படுது இல்லை? எப்படி அந்த உயிர் வந்து இப்படி கரெக்டா அடுக்குது எல்லாத்தையும்? உலகம் தோன்றுச்சு, அண்டங்கள் அது தோணுச்சு, பிண்டங்கள் தோன்றும் போது எப்படி கரெக்டா அதோட இப்படிதான் ஆர்டர் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆய்வாளர்கள்லாம் பார்த்து வியக்கிறது எப்படி? இதனாலதான் அது எங்கேயோ போயிருக்கலாம். கரெக்டா மனிதர்கள் இப்படி வரணும், மனிதர்கள் இந்த மாதிரி செயல்படுத்தணும், அவங்க இது மாதிரி அடையணும் அப்படின்றது எப்படி வருது? இப்போ ஒரு மிஷினுக்கு வந்து உயிர் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, சரிங்களா? ஒன்னொன்னா அது கரெக்டா வந்துட்டு இருக்கு அந்த ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தீக்கு உண்டான அந்த இயல் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பூதங்களும் இப்படிதான் போகணும் அப்படின்ற ஒரு இயலை வந்து கரெக்டா இது பண்ணி வெளிப்படுத்தி அது. ஆமாம், அதுக்கே ஒரு ஆர்டர் வைஸ் இருக்குது. இந்த மாதிரி இப்படி 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 போனால் தான் அதோடைய தன்மையை அது கரெக்டாக செய்து முடித்து அதோடைய பலன் தர முடியுது. ஆனால் நம்ம மனுஷன் நம்ம மனித பிறவி எடுத்து நம்ம இயலில் நம்ம இல்லாமல் நம்ம கண்ட மாதிரி தப்பாக செய்துக்கிட்டு இருந்தால் உண்மையான இயற்கை இன்பமாம் இயற்கை உண்மை தான் இருக்கிற அந்த இறைவனை நம்ம எப்படி அடைய முடியும்? ஆனால் எண்ணங்கள் மட்டும் கொஞ்சம் உருவாயிருக்கு. கடவுள் வேணும், கடவுள்கிட்ட போகணுன்ட்டு சொல்லிக்கிட்டே, ஆனால் தீய குணங்களை வச்சுட்ருக்கிற வரைக்கும் நல்ல இயலுக்கு கடவுள்கிட்ட அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நம்ம போக முடியல. சொல்கிற மாதிரி சின்ன சின்ன சித்தி குரூப் ரீடர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கேயே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இந்த பியூன் அட்டண்டருங்கக்கிட்ட எப்படி லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க முடியுமா, இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமான்ட்டு ஒரு ஆஃபீஸ்லேயும் ஏதோ ஒரு பியோனை பிடிச்சி நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அட்டண்டரை பிடிச்சின்னு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி, ஆன்மீகத்துலேயும் நம்ம அட்டண்டருங்களையும் பியோனையும் பிடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு கிடக்கிறோம். லஞ்சம் கொடுத்து இதை வாங்கிடலாமா, கொஞ்சம் காசு தரேன், இந்த வேலையை முடிச்சு கொடுத்துரு, அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருன்ற மாதிரி பாவ மன்னிப்பு வாங்கிக்கிட்டு கடவுள் அருளை பெற்றுடலாம். தியாகம் பண்ணி தியாக திருநாளை நடத்திய கடவுள் அருளை பெற்றுடலாம். இந்த சின்ன சின்ன வைத்தியங்களையும் சுத்தத்தை வச்சுட்டு நம்ம கடவுள் நிலை பெற்றுடலாம். சுத்தம்னா வாழ்வியலுக்கு இங்கே சின்ன 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 செயல் சுத்தம்.
நம்ம உடம்ப தூய்மைப்படுத்தி மேல் புறத்தை மட்டும் இப்போ தூய்மைப்படுத்துகிறோம், அகத்தையெல்லாம் யார் தூய்மைப்படுத்துவா? அகத்தை தான் கருக்க வச்சு வச்சுருக்கோமே, கருவை வச்சு வச்சுருக்கோமே, அதை சுத்தம் பண்ணணுன்னு தான் ஐயா சொல்கிறாரு. ஏன்பா அப்படி அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு, தெரிய வைக்கிறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. சொல்லுப்பா. இப்போ பல அப்படி ஒரு பலர்னும் போது அது வந்து சாதாரண இருக்க ஆளுங்களை புரியும். பல அப்படின்னும் போது தனித்தனி திரி கடந்தது அப்படின்னு அர்த்தம். அதான் சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து தீயடை சித்துக்கள் செப்புறும் அனைத்தும் ஆயுர அமைத்த அருட்பெருஞ்சோதி. சித்திகள்லயே வருது பாருங்க அடிக்கடி. சித்திகள்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தமா தெரியுது? ஒரு சத்தை வந்து நம்மளுக்கு பயன்படுத்துற அளவுக்கு அதை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அது சித்து. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வாளியை வச்சு கிணத்துல உள்ள விட்டு தண்ணியை மூட்டை எடுப்போம்ல, அது கயிறு கட்டி அதோடைய அந்த கயிறு அது ஒரு சித்து விளைவிக்க வேண்டியது. அது மேல இருக்கிற சுத்து உள்ள அது ஒரு சித்து. இப்போ அதே மாதிரி கரண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுது? ஒயர் வச்சுக்கிட்டு அது கயிறு இங்க ஒயர், சரிங்களா? ஒயர் என்ன பண்ணுது? அந்த ஃபயரை எடுத்துட்டு போகுது. அங்கே ராட்டினம் மாதிரி வச்சிருக்காங்க, இங்கே வைண்டிங்னு சொல்லிட்டு உள்ள காப்பரை போட்டு அதை இது பண்ணி அந்த காப்பர் வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு? கண்டக்ட் பண்ணும். கனெக்டிவிட்டியை இது பண்ணும். அடுத்தது கன்சிஸ்டன்சி அப்படின்னா தொடர்ந்து அதோட வேலையை பண்ணிக்கிட்டே இருக்குது, சரிங்களா? அதனால தான் லைட்டு நம்மளுக்கு எரியிற மாதிரி இருக்கு, ஃபோட்டான்ஸ் வெளிப்படுத்துது. அப்புறம் ஃபேன் ஓடும் போது உங்களுக்கு அது ஒரு சித்து. அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் அது மாதிரிலாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் சித்துக்கள். அது மாதிரி தீயடி சித்துக்கள் செப்புறும் தகுந்த மாதிரி அந்த சித்துக்கள் எல்லாம் வந்து நடக்குதுன்ற அது நம்மளுக்கு இப்போ வள்ளலார் வந்தாலும் நம்மளுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிச்சு இல்லை? எவ்வளோ ஆய்வுலாம் பண்ணி நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. நம்மளுக்கு நிறைய சுமைகளை பண்ணாம சும்மா ஓரளவுக்கு சும்மா இருக்கிற சுகம். வள்ளலார் ஆடுது வந்து பிண்டத்திலையும் ஆடுது, அவர் அகத்தும் அகப்புறத்தும் புறத்தும் அது மாதிரி 4 இடத்தும் வந்து அவர் ஓங்கிருக்காரு. நம்ம கொஞ்சமா ஓங்கிட்டு இருக்கோம், தெரியுமா? வீங்கிட்டு இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஓங்கிட்டு இருக்கோம். நல்லா உண்டு வீங்கி உடையிற அளவுக்கு போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் கடவுள் எதை எவ்வளோ எப்படி யூஸ் பண்ணோன்றதெல்லாம் நல்லா முறைப்படுத்தி வகைப்படுத்தி கொடுத்துருந்தாலும் நம்ம அலட்சியப்படுத்தியே வாழ்ந்து பழகியிருக்கோம். இப்போ அவர் அருமையாக அற்புதமாக எல்லாமே நம்மளுக்கு அவர் அடைஞ்சு அவர் அனுபவித்து அற்புதமாக கொடுத்துருக்காரு எல்லாமே. செப்பும் அனைத்தும் அப்படின்னா செப்புன்றது சொல்லப்படுற எல்லாமே தீயில இருந்தீங்கன்னா சொல்லப்படுறாங்களோ எல்லாமே வந்து ஆய்வு பண்ணி இது பண்ணிருக்காரு, அமைச்சிருக்காரு. அப்போ அருட்பெருஞ்சோதின்றவர் ஒரு பெரிய ஆய்வாளர். அவரை ஃபாலோ பண்றவங்களும் ஆய்வாளர் தான் இருக்க முடியும். எவ்வளோ அற்புதமா அவர் தனி பெரும் தலை எல்லாத்துலயும் வந்து இது இருக்குல்ல, இதுக்கு இந்த வாசனை. ஒரு பொருள் அழுகி போச்சுன்னா அதுக்கு ஒரு வாசனை. அப்போ எந்த அளவுக்கு ஒரு அந்த சித்தியை வெளிப்படுத்துறாரு. அதான் சொல்றாரு, இவ்வளோ காலத்துலேயும் இவ்வளோ எந்த இதுலேயும் வந்து வந்தது யார் சொன்னதும் சொல்லாமல் நான் உணர்ந்து நான் அனுபவித்து என் இதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அனுபவித்து சொல்கிறது வந்து தனித்தலைமை பெரும்பதி தலைவன் அப்படின்றாரு. அப்போ இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன துகளானும் கரெக்டாக சொல்லிட்டாரு. கட்டை விரலா சுண்டு விரலா கடை விரல் தூசுன்றாரு. கட்டை விரல் தூசுன்னு சொல்ல கடை விரல் தூசுன்றாரு. அப்பேற்பட்டதே நம்ம பெரிய அளவில் நினச்சி இந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு சத்து இருக்குது சித்து இருக்குன்றதெல்லாம் விட்டு நம்ம அதே பெருசுன்னு நினச்சி தப்புலேயே வாழ்ந்துக்கிட்டு கிடக்குறோம். வந்து அதான் கீழ் செல்லும் வீதி மேல் செல்லும் வீதின்றாங்க. இவர் மேல் செல்லும் வீதியை பற்றி தான் இவர் எல்லாமே பேசுகிறார். இதுவும் அதுவும் ஒன்று அதுவும் ஒன்றுன்னு நான் முதற்கொண்டு நானும் தான் அப்படி சொல்லுவேன். எல்லாம் ஒன்று தானேப்பா, சிற்ஜோதி பெருஞ்சோதி எல்லாம் ஜோதி ஒன்று தானேப்பான்னு இல்லை. அப்போ தான் நம்ம படிக்க சத்து விசாரணைக்கு வர
இறைவன் உணர்ந்து உணர்ந்து அது அனுபவிச்சு அனுபவம் தான் கடவுள் அறிவுன்னும் போது அவங்கவுங்க அனுபவிச்சது அந்த அளவு தான் இருக்குது. இவர் எவ்வளோ அனுபவிச்சு எப்படி கொடுக்குறாரு எப்படின்னு பார்த்தா, அவங்கெல்லாம் கீழ் செல்லும் வீதி தான் லிங்கம், அது கீழே தானே இருக்குதெல்லாம். அது உறுப்பு, ஆண் உறுப்பு பெண் உறுப்பெல்லாம் பொருத்தி அது ஒரு இதாக வச்சு அதை வணங்க விட்டு அதை மாய சக்தியிலையும் நான் இந்த விந்த இதில் மாட்ட விட்டு இதை பற்றியே தான் அவங்க பேசி முடிச்சிடுறாங்க. அப்போ இது கீழ் செல்லும் வீதி தான். இது மாயா சக்தி மாயா உலகத்தில் தான் மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். மேல் செல்லும் வீதின்ற அழகாக அவர் சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிற போது தான் எவ்வளோ அற்புதங்கள் எவ்வளோ கருணை அந்த தயை தான் அதில் பிரதானமாக வருது ஒழிய இந்த அன்பு மலம் கலந்த அன்பெல்லாம் கீழே போகுது. மேலே வரும்போது தயை கலந்த அன்பு, கடவுள்கிட்ட அன்பு அந்த தயை கலந்த கருணையோட கலந்த அந்த இதுதான் பெருசாக நிற்கிது. தயையே சாதனமாக மாறுது கருணை அருள் கிடைக்க. இப்படி அந்த அளவுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி வச்சுருக்காரு. அதை நம்ம உணர்ந்து நம்ம கடைப்பிடிச்சா அற்புதமாக அவரை போய் சேர்றதுக்கு அவர் நம்மளை சேர்றாரு. நம்ம கூட அவரை போய் சேரணும். அவரே நான் என்னை வலிந்து நுழைந்து என்னை ஆட்கொண்டான்றார். எதுப்பா தீடையா தீடை அது சொல்லிட்டேன் தானே. தீடை சக்திகள் செரித்தது சத்தர்கள் ஆய்வல வகுத்த அருட்பெருஞ்சோதி. சக்தி சத்தர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு தான் தெரியும். அப்படியே தெரிஞ்சுக்கிட்டா கூட மறந்துடுறேன். சொல்லுப்பேன். நல்ல ஒரு பாட்டில் சொல்லியிருப்பேன். அவர் பாட்டில் தான் நம்ம நல்லா நிறைய தெரிஞ்சு. ஆமாம், அதுக்காக தான் நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல இருந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதோட இது பொருள் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் நம்ம விளங்கும். ஸோ சக்தி சத்தர்கள்னா நம்ம எவ்வளோ தூரம் தெரியுதுன்னா, மூவரும் முனிவரும் புத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே அப்படின்னு ஒரு மணியை வச்சு விளக்குற பாட்டில் ஒன்று சொல்லியிருப்பாரு. அப்போ அடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மூவர் கீழ்த்தட்டு நிலை மாதிரி தெரியுது, பூதவெளியில் இருக்கிற மாதிரி. முனிவரும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மேலே, முத்தரும் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் மேலே, சித்தர்னா அதுக்கும் கொஞ்சம் மேலே. அப்போ தேவர்னா தேவரோட நிலையில தான் சத்திய சித்தர்கள் இருக்காங்க. சரிங்களா? பராபரி நிலையை அடைஞ்சவங்களே அவங்க சத்திய சித்தர்கள் மாதிரி. சக்திகள் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுது, சின்ன சக்தியை பத்தி ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு, எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு. சக்தி ஆமா இருக்கிறதுல சின்னது உங்களுக்கு என்ன பண்ணும், பெரிய இடத்தை குடியும். அப்படிதானே? அப்படிதான் நாங்கள் கோயில்கெல்லாம் போய் வணங்கிட்டு இருக்கும்போது அப்படிதான் பராசக்தி பராசக்தின்னு பெருசுன்னு நினைச்சு தனிப்பற வெளி சசிதான் தனிப்பற வெளியினும் அச்சியில் அம்பலத்தார் அப்படின்னு படிச்சிருப்போம்ல. அது பரான்னா இது தனிப்பறா. ஓஹோ, சரிங்களா? இதோட இயலு வேற, இதோட பிரிண்டிங் அச்சு வேற மாதிரி இருக்கு. எவ்வளோ நல்லா விளக்கம் கொடுக்குறாரு. இருக்கிறத அவர் அனுபவிச்சு அவ்வளோ நல்லா கொடுக்குறாரு. அனுபவிக்க முடியாதவங்க கொடுத்த அனுபவம் அந்த அளவுலாம் அவங்களுக்கு நிற்க முடிஞ்சிச்சு. செரிதருன்னா அர்த்தம், செரிதரு செரிக்கிற தன்மைல எதையும் அந்த சத்தாக்குறது. செரிச்சு தானே சத்தாகுது. அது அதோடைய குலைஞ்சு அதோடைய மாற்றங்கள் எல்லாம் மாறி அது அந்த மாதிரி செரிக்கும் போது தான் அது தன்மையை மாற்றி நல்லா சத்தாக கொடுக்குது. சித்திகளை மாற்றல. அதான் சித்தான்னு சொன்ன நீ கூட விளக்கம் சொன்னேன். சொல்லுப்பா. ஸோ இவங்கெல்லாம் இங்கே இப்படி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? இவங்க காரியமாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ காரணம் இதுக்கு யாரு?
அருட்பெரும் ஜோதி. ஆமா, அது நமக்கு இப்பதான் இவர் வெளிப்படுத்த நமக்கு தெரியுது. அதான் பாபா. சில பேர் சொல்லுவாங்க அருட்பெரும் ஜோதி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ம் ஆனா அவங்களாம் அது விளாவரியே விளக்கல. ம் விளாவரியே விளக்காதது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. ம் அவங்க ஆய்வு அதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. அதான். இப்போ வள்ளலருக்கு எந்த அளவுக்கு அவர் அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி ஆமாம். அப்புறம் ம் அதை இது பண்ணியிருக்காரு. ஆமாம், கடவுள்ன்றது எக்காலத்துக்கும் இருக்கிறவர், எப்போவுமே இருப்பவர், அழியாதவர். அப்போ அவங்கவுங்க போய் நிலையை எந்த அளவுக்கு பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு, கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு மேலே அவ்வளோ அனுபவிச்சு அவர் போய் அதை சேர்ந்து அவர் நம்மளுக்கு இவ்வளோ அருமையாக தராரு எல்லாமே. தெரியுதுச்சா? தெரியுதுப்பா, நல்லா தெரியுது. அதனால தான் நம்ம அதெல்லாம் இப்போ பழைய காலத்து இதெல்லாம் சொல்லாம வள்ளலார் சொல்றாருல்ல, யாவரும் பெற்றிட இயல் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவர் கொஞ்சம் வித்யா தத்துவம் வந்து ஓங்குனவர். இவர் நல்லா ஆய்வு பண்ணியிருக்காரு. சிவநிலை வந்து சுத்த சிவநிலையை வந்து முன்னாடி இருக்க சிவநிலையோடு தனித்துவமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வகுத்து கொடுத்துருக்காரு சூப்பராக. எவ்வளோ நல்லா அதை எங்கே போட்டிருக்காரு, ஆய்வுக்குள்ள வகுத்து அருட்பெருஞ்சோதின்னு அந்த அளவுக்கு நல்லா அற்புதங்களாம எல்லாமே பார்த்து தராரு அவரு. நம்ம அவர் உணர்ந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு சூப்பராக. எல்லாம் உச்சத்தில் போய் நின்னதும் தீயிடை உயிர் பல திகழ் உரு பொருள் பல ஆய்வகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ பகுதிகளே, அப்போ பகுதிகள்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு பாடல சொல்லியிருப்பார் என்னன்னா, சராசர உயிர் தரும் சாற்றிய பொருள் தரும் விராவியுள் விளங்கும் எத்தகு மணியே அப்படின்ற மாதிரி ஒரு பாடல்ல இதே கிட்டத்தட்ட இதே வரும். சராசர உயிர் அப்படின்னா எல்லா உயிர் பல அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி உயிர் பல உயிர்களும் சாற்றிய பொருள் தரும் அப்படின்ற மாதிரி திகழொரு பொருள் பல, ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி எது? விராவியுள் விளங்கும் வித்தக மணி என்றார்ல. அப்போ அந்த மணி வந்து மணியால உங்களுக்கு என்ன வரும்? ஜொலிப்போ ஒரு மணியில அடுத்தது சவுண்டு வரும், சரிங்களா? அப்போ ஜொலிப்பு வந்து உயிரோட தன்மைன்னா சவுண்டு வந்து பொருளோட தன்மை, சரிங்களா? உங்களுக்கு விளங்குது இப்போ? ஸோ அதான் அருட்பெருஞ்சோதி மாதிரி உயிர்கள் பல இதுவும் அது ஒரு பேட்சா இது பண்றாரு. அடுத்து பொருள்களையும் ஹேண்டில் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி அதான் பராபர நிலை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நிலைமை சொல்லுவாரு. ஆனா இது பரம்பராமரம், சரிங்களா? அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ஆமாப்பா, நல்லா எவ்வளோ நல்லா தெரிய வைக்கிறாரு, எவ்வளோ நல்லா அது ஆய்வு பண்ணுறதுக்கும் நம்மளே ஆய்வு நம்ம இதை பற்றி யோசிக்க முடியும். சும்மா வந்து கூட்டுத்தனமாக கற்பனை உலகத்துலலாம் வாழற மாதிரி வாழ. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வள்ளலாரு எப்படி சொல்லிட்டாரு, இதெல்லாம் வச்சு நமக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லிட்டாரு, உயிர் வெளியினா ஜீவகாருண்யம் பண்ணுங்க. ஆமாம், ஜீவர்களுக்கு அவங்களுக்கு தொல்லைகள் என்ன வருதோ அதனால நீங்க இது பண்ணாதான் அவங்க நல்ல ஒரு எல்லையை கூட்டு வரணும். அவங்க சேஃபா வச்சு நீங்க பாதுகாத்தீங்கன்னா உயிரை நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி அடுத்தது பொருள்கள் உங்களுக்கு என்ன வருது, ஹிம்சை இல்லாத ஆகாரங்களை வந்து நீங்க இது பண்ணணும். அதை சப்ளை செயினை வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு எப்படி எந்த சப்ளை செயினா இருக்கு? பீஃப் எக்ஸ்போர்ட்ல இந்தியா எப்படி இருக்கு, லெதர் எக்ஸ்போர்ட்ல எப்படி இருக்கு? இதெல்லாம் இம்சை இல்லையா? ஆனா இப்போ என்ன பண்றாங்க, ஆய்வு பண்றதால மாற்றி எடுத்து வராங்க. உதாரணத்துக்கு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காளானை வச்சுக்கிட்டு லெதரை கண்டுபிடிக்கிறது என்ன, வீடுக்கு கட்டுறது என்ன, அப்புறம் பேக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, பன்னிக்கறிக்கு மாற்றா இது பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? பலாப்பழத்தோட இது இருக்குல்ல, பலா, அதை வச்சுக்கிட்டு மீட்டோட மாற்றா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் சப்ளை ஆகுது இல்லை,
சரிங்களா? அதுவும் இல்லாமல் இப்போ கம்ப்யூட்டரோட பொருட்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அறிவு விளங்கிக்கணும் அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தெரியுது, சொல்றாரு ஐயா. அந்த நீங்கள் மாதிரி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி உங்கள் இதெல்லாம் கணக்கு வச்சு போட்டு அது பண்ணுறது அது ஒரு இம்சை மாதிரி தெரிஞ்சாலும் கம்ப்யூட்டர் நம்மளுக்கு அழகாக ஈஸியாக அது பண்ணி விட்டுருது. இப்போ பொருள் வந்து நம்மளுக்கு குவாண்டம் டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நமக்கு இன்னும் மனிதர்கள் எவ்வளோ இது இது ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் தான் இப்போ சொல்ல வரேன். அது தீடை நிலைப்பல திகழ் செயல் பல 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 பயன் ஆய்பல வகுத்த அருட்பெருஞ்சோதி. தீடை நிலைப்பல அப்படின்போது என்ன அர்த்தம்? சொல்லுங்க. நிலைகளோர் அனந்தம் அப்படின்லாம் கலைகளோர் அனந்தம் அப்படின்லாம் கேள்விப்பட்டீங்களா? இப்போ ஒரு ஒரு கலைக்கும் ஒரு ஒரு நிலை இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிலைகள் பல. முன்னாடி எந்த மாதிரி நிலையில நம்ம இருந்தோம்? காட்டு மீறாண்டித்தனமா இருந்தோம். நம்மளுக்கு வந்து கையால ஏதோ கிடைக்கிறது பிச்சு கடாசி தின்னுட்டு இருந்தது போக, அப்புறம் கல்லாலேயே ஆயுதம் பண்ணு, அப்புறம் கல்லை போய் அப்புறம் உலோகத்தால் ஆயுதம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவர் நோவாமல் நோம்பு என்ன இப்போ நோட்டுறவர் உண்டோன்னு கேட்குறாரு. கருணையில் தயையில் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் உயிரை எந்த அளவுக்கு நவீன கருவியை வச்சு கண்ணுக்கு நம்ம போய் அறுக்காமல் மற்றவங்கள வச்சு அறுக்க வச்சு நம்ம அதை எப்படி எவ்வளோ சீக்கிரம் மசாலா தடவி முழுங்கிடலாம், எவ்வளோ சீக்கிரம் நோயை பெற்றுட்டு நம்ம ஆன்மாவை இன்னும் ஆத்மாவை மாற்றி மலம் கலந்த ஆன்மாவாக தான் முதலே கிடக்குறோம். இன்னும் எவ்வளோ மலத்தை ரொப்பி இன்னும் எவ்வளோ அழுகி போகணுமோ அப்படி அழுகிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆன்மாவை பாவம் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்ததையும் அழுக வச்சு கருக வச்சு நாமளும் அங்கே அழுகி கருகி போயிடணும். அப்போ கடின சித்தெல்லாம் மாறி இப்போ கருணை சித்து இது வரும்போது நிலை எந்த மாதிரி மாறுது? ஸோ அந்த நிலைகள்லாம் சொல்லி திகழ் செய்ய பல பயன். ஓகேங்களா? முன்னாடி இருந்த பயன்களை விட இந்த திகழ்கிற செயல் வந்து பல பயன்களை வந்து நம்மளுக்கு அனுபவிக்க தரும். அப்படிதானே? ஸோ அதுதான் என்ன பயனோ அப்படின்னு ஒரு தெரியுங்களா? முன்னாடி இருந்ததுல என்ன பயனோ இவை அப்படின்ற மாதிரி ஒரு நல்லாவே உணர்ந்துட்டேன். இதெல்லாம் ஒரு இதை தூக்கி நீங்க வந்து இப்படி பயிடுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. ஏன்னா இவர் அவ்வளவு நிலைகளை பார்த்து அதுல பெஸ்ட் படங்கள்லாம் அனுபவிச்சிருக்கு. அடுத்தது அந்த தீயினில் பக்குவம் சேர்குணம் இயற்குணம் ஆய்பல வகுத்த அருட்பெருஞ்சோதி. பக்குவம் வந்து நம்ம இதுல பார்த்துருக்கோம், மண்ணினில் பக்குவமும் பார்த்துருக்கோம், நீரில் பக்குவமும் பார்த்துருக்கோம், நிறை வகை உடை வகை எல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ இதுல வந்து பக்குவம் என்ன பண்ணுது? சேர்குணம் இயற்குணம். இப்போ சேர்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுது? செயற்கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் உண்டு, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரிங்களா? அதனாலதான் சத்து விசாரம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? உங்க மனசை வச்சு நீங்க விசாரணை பண்றீங்க. சரிங்களா? அந்த சேரு எப்படி எல்லாம் சேருது, எதெல்லாம் வச்சு செட் ஆகுது, அந்த காம்போசிட் பண்ணா இப்போ சாப்பாடுல வந்து என்னென்ன வருது உங்களுக்கு? அரிசி போடுறீங்க, பருப்பு போடுறீங்க, சூடு இவ்வளோ வந்து சேர்க்கணும் அப்படின்னு தெரியுது, தண்ணி இவ்வளோ சேர்க்கணும், சால்ட் இவ்வளோ. ஆமா, அந்த அளவுக்கு அதெல்லாம் சரி வர செய்யலைன்னா நறுக்கரிசி விழுந்துருது, சரியான வெந்து வர்றதில்ல. இல்லை அதிக தீ போட்டு தண்ணி குறைச்சி வச்சா சீக்கிரம் கொதன்னு ஆகி வெந்து கொதன்னு ஆயிடும், சரியான பக்குவம் பதக்க வராது. நிறைய சேர்த்து பண்றது ஒண்ணு, அதோட இயல்பு தனியான இயல்பு ஒன்று இருக்கு, இயற்குணம். ஆமாப்பா, அப்படின்றது சரிங்களா? இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அதான் ஒரு உயிரில் வந்து ஒளி இருக்குதான். எனக்கு நிஜமா அது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் திருந்தினேனே.
எனக்கு வந்து அந்த உயிரை பிடிங்கி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு உயிரை எடுத்து நம்ம நல்லா சத்து வருதுன்னு வீணாக போயிட்டுருக்கோன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உயிரை காப்பாற்றி நம்ம அது கருணையோட தயை அதுக்கிட்ட காமிச்சு எல்லாமே நம்ம வந்து தாவரியல் உணவுக்கு மாறி இந்த பாவம் இல்லாமல் நல்லா தயை இப்போ வந்தால் தான் வந்து நல்லா இன்பம், அதுக்கும் இன்பம் கொடுத்து நம்ம இன்பம் பெறுறது. அது எப்படி இருக்குது? அடிச்சுக்கிட்டு வெடித்து வீணாக போகிறது, எல்லாத்தையும் கொன்று குமிச்சு நாமளும் வந்து வீணாக போய் அதையும் வீணாக்குறது எவ்வளோ கொடுமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒன்றுத்துலேயும் நம்மளுக்கு அந்த இது. அதுக்கு தான் நான் சொன்னேன், பாவம் செய்த நான் அருட்ஜோதி ஆனே நிறையப்பா முரசுன்னு ஐயா சொல்கிறாரு, எல்லாரும் மரணம் இல்லா பெரும் வாழ்வு வாழலாம். நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த கட்டத்துக்காவது நம்ம வரலாம். இந்த அளவுக்கு தயையெல்லாம் அப்புறம் அவர் கொடுக்க நம்ம பெற்றுக்கலாம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு இது வந்தால் கேள்வி கொஸ்டின் கேட்குறது, அவரை மாதிரி யார் ஆயிட்டீங்க, அவரை மாதிரி யார் ஆனீங்கன்னா உங்களை மாதிரி ஆடு மாடு மந்த மாதிரி ஓடி போய் எல்லாம் பள்ளத்தில் மடார்னு விழுந்து தமால்னு விழுந்து போகாமல் எங்கே போகிற மலையிலையும் வச்சு அங்கே இங்கே போகிறான்னு நினச்சிட்டு போயிட்டு எல்லாம் இடித்து பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதோட நோய் நொடி வராமல் ஒரு ஜீவனை நம்ம இம்சிக்காமல் அதை அவஸ்தைப்படுத்தாமல் இருந்தாலே நம்மளுக்கு ஆனந்தம் வருது. அந்த நிலைக்காவது போவோன்றது தான் என்னுடைய இது. அப்புறம் அவர் கணக்கு வச்சிருக்காரு, அவர் கணக்கு பண்ணி சூப்பராக கொடுப்பாரு. என் பெரும் கணக்கே என் பெரும் வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லுப்பா. இப்போ பக்குவம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இது பண்ண முடியுது? அபக்குவ ஆன்மா பக்குவ ஆன்மா அப்படிலாம் சொல்லியிருப்பாருல்ல, இந்த 3 வகையில். ஆமாப்பா. அப்போ பக்குவம் சேர்க்கிற குணமும் குணமும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதை விளைவரியாக விரிச்சு உங்களுக்கு ஆய்வு வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுவார். நற்பெருந்தது. சரிங்களா? இவர் வந்து தூண்டாத விளக்கு நம்மளை தூண்டி விடுவார். சரிங்களா? அடுத்தது தீயடை உருக்கியல் தானேப்பா. தீயடை உருக்கியல் சிறப்பியல் பொது இயல் ஆய்வுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. உருக்கியல்னா உங்களுக்கு என்ன தெரியுது? உருக்கியல் நல்ல தீயோடைய ஒரு சூடு வந்து பொருளை போட உங்களுக்கு என்ன வருது? உருகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணணும், என்னென்னலாம் உருகணும்? ஆன்ம நேயம், ஆன்ம உருக்கம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆன்ம வந்து உருகணும். ஏன் உருகணும்? இதுக்காக ஆன்ம உருகணும். அடர்மலை தடையால் அயனரன் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் ஒழுங்கா உருகல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உருகி போனா அந்த மலத்தடை வந்து நீங்கிடும். அப்போ மலம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த மலம் இது பண்ணணும்னா கழிக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லியும் கழிக்கிறோமே, அதை தாண்டி இன்னொரு கழிவு இருக்கு. சரிங்களா? மீன்காலம் கழிக்காதீர் அப்படின்றாருல. அப்போ மீன்காலம் கழிக்காம இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான கழிவு. எப்படி வந்து நம்ம காலத்தை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி நம்ம ஒழுங்காக பயன்படுத்தலாம்? ஒருமையில் இருக்கணும். ஒருமை எப்போ வரும்? குணங்கள் முன்னாடி சொல்லியிருக்காருல்ல, அந்த குணங்கள் மாற்றுறதெல்லாம் வரும். என்னென்ன மாதிரி மாறணும்? ஆன்மா வந்து ஆணவம் அடையாம நம்ம பார்த்துக்கணும். ஆணவம் எப்போ அடையும்? சாதி மத சமய குழியில மாட்டிக்கிட்டா ஆணவம் அடையும். உதாரணத்துக்கு சரி, இவங்க நம்மள மாதிரி இல்லை, மிருகங்கள், அவங்க நம்மளோட இதுதான், தாழ்ந்தவங்க தான், அதனால நம்ம வாழ்றதுக்காக அவங்களால இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு இது பண்ணா ஆணவ மூலம் வெளிப்படுது. வேட்டையாடி விளையாடுன்ற மாதிரி வந்துடும். இங்க வந்து எப்படி நம்ம விளையாடணும்? ஞான விளையாட்டு. அந்த பாட்டுல நல்லா சூப்பரா சொல்றாரு. ஸோ அதுக்கு ஏற்ற அமைப்புல நம்மளுக்கு ஞானம் விளையும் விளையாட்டுன்னு சொல்லுவாரு. ஸோ உருகணும். அடுத்தவங்க வந்து கவலைப்படுறாங்க, இப்போ அனிமல்ஸ் வந்து கட்டி வச்சு கற்பழிச்சு அவங்க கண்ணுக்குட்டியை பறிச்சு கண்ணு துண்டமா கழுத்துறதுக்கு கொண்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும்? கறிக்கடையில் காசை ஆக்கி காரஞ்சாரமாக கறி சமைச்சு கழிப்பறையில் கலக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து கொடூரமான வேலைகள் நம்மளுக்கு தெரிஞ்சு அதுக்கு உருகணும்.
ஆடை இங்கே கட்டி வச்சிருப்பாங்க. எங்க சாப்பாடையில் முன்னாடி இங்கே கட்டியிருப்பாங்க. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையடா அப்படின்ற மாதிரி அவங்க கண் கலங்கி பார்ப்பாங்க. ஆமாப்பா ஆமாப்பா. அவங்க முகத்தையாவது பார்க்கணும் அட்லீஸ்ட். அதான்ப்பா, அதெல்லாம் தான்ப்பா செய்யாமல் நம்ம அதை உணவாகவே பார்த்து பாவம்ப்பா அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுலையே அதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப கொடுமையாக. ஸோ அது ஒரு உருக்கம் அப்படின்னா அடுத்தது மனிதர் லெவல்லையும் ஒன்று காட்டலாம். ஆமாம். மனிதர்களில் வந்து கருப்பின மக்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்களை பல காலமாக வந்து இது பண்ணிட்டாங்க. சரிங்களா? தோல் நிறம் அதான் மேல் வரணும், பழல அமைச்சிருப்பாரு. தோல் வரணும் மேல் வரணும்ன்றீங்க, எல்லாருமே சாவதானே பார்த்தீங்க. கடைசியில நீங்க எப்படி நல்ல குலம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாப்பா. சத்தியஞான சபையில் எழுதி இருக்குப்பா, அந்த இந்த பக்கத்துக்கு அந்த எழுதி அவர் அறிவை எவ்வளவு பெரிய அறிவை வந்து விளக்கியிருக்காரு பாருங்க. அதனாலதான் உருக்கியல், அவரோட உருக்கம் வந்து இந்த மாதிரி யாருமே உருகினது கிடையாது. சிறப்பியல் அப்படின்னு அர்த்தம். சிறப்புனா உயர்ந்த நல்ல பண்பு நிறைஞ்ச ஒரு பெரிய பலனை தர்றது சிறப்பு. இவர் அடைஞ்ச சிறப்பு பண்பறிந்து, அந்த பாட்டில் கூட வருமே, நண்பறிந்து பண்பறிந்து, நல்லா அந்த சூப்பராக வரும் பாரு. எவ்வளோ நல்லாலாம் கொடுத்துருக்காரு கடவுள் இறைவன். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நாயகன் தந்த வார்த்தைன்றாரு. எவ்வளோ அற்புதமாக சொல்லி எவ்வளோ நல்லா கொடுத்து ஆண்டவன் எல்லாருக்கும் இந்த மாதிரியா கொடுத்தாங்க. அவங்கவுங்க அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஒன்று சொல்லி ஒன்று சொல்லாமல் அப்படிலாம் பண்ணாங்க. எவ்வளோ ஒரு சிறப்பாக, எவ்வளோமா எப்படி எளிமையாக நம்ம எடுத்துக்க முடியுதோ, எவ்வளோ ஈஸியாக நம்ம பெற்று நம்ம பயனடைய முடியுதோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு பாரு. ஸோ இதில் வந்து ஆன்மா உருக்கிறதால உங்களுக்கு என்ன வரும்? ஒரு சிறப்பு நிலை. சிறப்பு. ஆமா, சிறப்பாக தான். உதாரணத்துக்கு சிறப்பு நிலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ கரு புடியுது, கருவுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? எந்த டைரக்ஷன்ல வேணா அது விரியலான்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட கரு வந்து நீங்க காலத்துக்கு கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு அது எப்படி வந்து அந்த கரு பிடிச்சி வளருது, இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பறவைகளுக்கும் சரி, குரங்குகள் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி பல மிருகங்களும் ஒரே மாதிரி தான் விரியும். சரிங்களா? அப்புறமேட்டு தான் அது ஸ்பெஷலாக டிஃப்ரெண்டாக இப்போ மனிதர்கள் வந்து இன்னொரு லெவலில் வந்துடுவாங்க, பறவைகள் வந்து ஒரு லெவலில். அதுக்கு முன்னாடி கருவில் இருந்து ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கும், அதில் வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கோம் பாருங்க. சில பேர் தாவரமும் உயிர்கள் தண்டா அவங்களுக்கு மட்டும் வந்து கொண்டா இம்சை இல்லையா அப்படின்னுவாங்க. அப்போ தாவரங்கள் இதே மாதிரிதான் கரு உற்பத்தி ஆகுதுன்னா இது மாதிரி ஆகாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மள மாதிரி இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம மதிக்க ஆரம்பிக்கணும். தாவரங்களோட உயிர் வந்து வேற மாதிரி இருக்குன்னு நம்ம வள்ளலார் அழகா ஜீவகாந்த் சொல்லியிருப்பாரு. அது இம்சை ஆமா, ஆனா அது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது சித்த அந்த இது என்ன அது அந்த அப்ப அவருக்கு தான் நல்லா புரிஞ்சிருக்கு. விதை வந்து என்ன சொல்றாரு, அது மூல விதையை மட்டும் அறுத்துடக்கூடாது, அது நடுவில் இருக்கிறது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு, உருக்கியல் சிறப்பியல். இந்த உருக்கத்தால நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பியல் அடையலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் சிறப்புன்னு சொல்லிருப்பாங்க, அது ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா உருக்கத்திலே சிறப்பு வந்துச்சுன்னா அது ஒரு தனியான ஒரு சிறப்பு. ஆமாப்பா. சரிங்களா? அதுதான் சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அப்போ உயிர்ல வந்து ஆண்டவர் கலக்கிறதுனால என் உயிர் கலந்தான் வேண்டவன்ல, அந்த மாதிரி ஒரு உருக்கத்துலதான் ஒரு அந்த சிறப்பு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அடுத்தது பொது அப்படின்னு போது சொல்லும் போது பொது நடத்தரசே புண்ணியனே அப்படின்னவர்ல, புலவர் எல்லாம் போட்டும் கண்ணியனே. அப்போ ஏன் வந்து புலவர் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா அவ்வளவு பொதுவா இருக்கு எல்லாத்துக்கும். ஒரு பூவுன்னா இப்படி இருக்கணும், ஒரு நீர்னா இப்படி இருக்கணும், ஒரு மரம்னா எது எடுத்தாலும் எல்லாரும் பயன் தர்ற மாதிரி தான் அது மாறணும்னு ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு மட்டும் பயன் தர்றதா ஆக்கிக்கிறோம் ஒழிய எல்லாத்துக்குமே எல்லாம் பயன் வர்ற மாதிரி இருக்கோமான்னு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். எடுத்தெடுப்புல எனக்கு நானே அதை வந்து அனுபவிச்சு நானே மலமாக்கி கழிச்சிடணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம ஊருக்கத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஜெனட்டிக்கோட சிஸ்டத்தை மாற்ற முடியும். சரிங்களா? சிறப்பான நம்ம என்ன பண்ண முடியும், எபிஜெனட்டிக் சிஸ்டம் மாற்ற முடியும். பொதுவான நம்ம என்ன பண்ண முடியும், நியூட்ரிஷன் எபிஜெனட்டிக்ஸே மாற்ற முடியும். ஏன்னா ஒரு நியூட்ரிஷனை வச்சு உங்களுக்கு என்ன வருது நான் சொல்லியிருக்கேன், ஒரு பறவை வந்து
தன்னோட அழகை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கல. அது விதைகளை வந்து சாப்பிட்ற அழகு வேற மாதிரி இருக்கும், இது பூச்சிகளை சாப்பிட்ற அழகு வேற மாதிரி இருக்கும், பழங்களை சாப்பிட்ற அழகு வேற மாதிரி இருக்கும். அப்போ நியூட்ரிஷன் தான் பண்ணுது, உங்க பாடி ஸ்ட்ரக்சர் மாறுது இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தை மாற்றக்கூடிய இதுவும் நியூட்ரிஷன் இருக்கு. இப்போ காட்டு வயசுத்தனமா நம்ம பண்ற அந்த கொலையும் புலையும் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரு எப்படி மாறும்? ஹிம்சை இல்லாத இதை நம்ம நோக்கி போனோம்னா நம்ம என்விரான்மெண்ட் எவ்வளவு சுத்தமா இருக்கும். அனிமல் அக்ரிகல்ச்சர் இதை பத்தி நமக்கு தெரியும். அவங்க மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, இன்னும் உஷ்ணத்தை வந்து இது பண்ணி விடுது, சரிங்களா? அதனால நம்ம அவிஞ்சிடறோம்ல. அதை பற்றி தான் நம்ம நல்ல அளவுக்கு இப்போ நீ படித்து விஞ்ஞான பூர்வமாக இவ்வளோ நல்லா சொல்கிற மெய்ஞானமும் நல்லா அதில் உள்வாங்கி விஞ்ஞான பூர்வமாகவும் மெய்ஞான பூர்வமாக உணர்ந்து நீ இந்த அளவுக்கு சொல்கிற. எல்லாம் அதான் சொல்கிறாங்க, அது எருவாக்கிடலாம், அது வந்து அது ஒரு மாதிரி பயனு நம்மளுக்கு உணவாகவும் ஆயிடுது, நம்மளுக்கு விலைவாசி ஏறினாலும் போனாலும் வந்தாலும் கவலை இல்லை. இப்போ காய்கறி சமைக்கிறதோட முட்டை வாங்கி சமைச்சிட்டானா எனக்கு ஈஸியாக போயிடுது. இப்படிலாம் கதை கட்டி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க ஜனம். அதனால இந்த வீகன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரெடிஷன் கன்வீனியன்ஸ் அப்படின்னு முட்டை வாங்கினா போதும். பக்கம் எங்கள் குடும்பத்தில் இருக்க அந்த பக்கம் அக்கா இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே இதை தான் நாங்கள் சொல்லுவோம். கண்மூடி பழக்கம், ஏன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளோ விரியல, அதான் அறிவே இல்லாத ஜடமாக தான், உருக்கம் அதிகமாக இல்லாததால, அதான் அவங்களுக்கு சிறப்பை பற்றி தெரியல, பொதுவில் வரவே முடிய மாட்டேங்குது. ஆமாப்பா ஆமாப்பா, சரிங்களா? அப்போ ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி, இதெல்லாம் தான் கடந்த 100 ஆண்டுகளா வந்து ரொம்ப பிரபலமான அடைஞ்சிட்டு இருக்கு. முதல்ல ஒரு கிளாஸ்ல கூட நீ சொன்ன இந்த அழகு இந்த பறவைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் மாறும், இந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய உணவே வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு மாத்தி தரும் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம எரு வந்து இந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டேன்றாங்க, பெருசா எடுத்து அதெல்லாம் பேசணும்பா. நம்ம எரு வந்து இப்படிதான் நம்ம சம்பாதிக்க முடியுமா நம்மளால? அதானே, ஒரு மாடை உற்பத்தி பண்ணி அதிகமாகப்படுத்தினா கூட முதல்ல அப்படியும் செய்துட்டு இருந்தாங்க. வேப்பல இந்த இந்த இழைகள் எல்லாம் இழை தழையெல்லாம் போட்டு நல்லா உரமாக்கி தான் முதல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு குறுகிய பார்வையில போயிடுறோம், புது வந்து வரமாட்டேங்குது. அதனாலதான் நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டும் சரி, ஹெல்த்தும் சரி, அதான் வழிபடம் சீக்கிரமா வந்து எதையும் நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிடுறோம். ஒரு அளவுக்கு சாதாவாக செய்ய வேண்டியதை கூட நம்ம பெரிய லெவலாக நினச்சி தப்பாக நினச்சி ரொம்ப பெரிய தப்பாக பண்ணிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துடுறோம். அப்பயும் பலன் அடையாமல் போயிடுறோம். அதையும் நம்ம நினச்சி பார்க்கணும்ப்பா. அதுதான் ரகசியம், அதுதான் ஆண்டவன் சூட்சமாக வச்சுருக்காரு. ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாம் பண்ணி வச்சுருக்காருனா நம்மளுக்கே படைச்சதுன்னு சொல்லி நம்ம உணவாக்கி வீணாயிட்டோம், அதில் இருக்கிற உண்மையை உணராமல். அடுத்தது எதுப்பா, தீயல் பலப்பலவா? தீயல் பலப்பல செறித்து அதில் பலவும் ஆயுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. இது உங்களுக்கு நல்லா தெரியுது. பல அப்படின்னா நம்மளுக்கு வந்து டென்சார் வைக்கும் போது, சரிங்களா? டென்சார்ன்றது என்னது? இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பீட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்? எதெல்லாம் ஸ்பீடுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு டைரக்ஷன் தேவை, ஒரு ஃபோர்ஸ் தேவை, சரிங்களா? அப்போ இது வந்து வெக்டார் லெவல்ஸ்ல இருக்கும். ஸ்கேலாரு, வெக்டாரு, டென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஸ்கேலார்னா நம்ம வந்து ஒரு வெயிட் இருக்குல்ல, அது வந்து ஒரே ஒரு சைடில் விசையா இருக்கும், டைரக்ஷன் இல்லாத ஒரு சைடில் இருக்கும். அதாவது பல டைரக்ஷன் இல்லாமல் ஒரே ஒரு டைரக்ஷன் மாதிரி, அது ஒரு பல டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் பலவாக விரியுது, அது ஒரு பல, சரிங்களா? டென்சாரு. அப்புறம்
ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்றது ஒரு பழையா இருக்கு. ஸோ இது வந்து பல நம்ம எடுத்துக்க முடியாது, இது ஒரு பழம் தான் இது. அப்புறம் நம்மளோட பழமும் ஆண்டவரோட பழமும் இணையுது, அதுதான் பல. அது கோடென்சார் அப்படின்னுவாங்க. அது நிறைய பேர் பேச மாட்டாங்க அதை பத்தி. சரிங்களா? டென்சார் வரைக்கும் போறது ஒரு பராபர நிலைமை மாதிரி வச்சிருந்தா கூட, இப்போ நம்ம பரம்பராபர நிலைமை போகும்போது கோடென்சார். அதனாலதான் வள்ளலார் என்ன பண்றாரு, சிறு தயவு கொண்டு பெருந்தயவு அடையணும். அதுதான் கோடென்சார். ஆண்டவரோட இயலை நம்ம எடுத்துட்டு வரணும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம எனக்கு இதெல்லாம் இப்போ இந்த விளக்கம், இந்த புரிதல் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு அறிவாளியோ ஞானியோ நல்லா திறமையாலேயோ கிடையாது. எனக்கு இதுதான்ப்பா நல்லா விளங்கிடுது. எனக்கு ஆண்டவன் வேணும்னு சொன்னதுக்கும் என் இறைவன் எனக்கு இப்படி தான் விளக்கம் கொடுத்து என்னை புரிய வச்சு எனக்கு என்னை ஏற்றுக்கிறாருப்பா. எப்படின்னா அந்த இது சொல்கிறல்ல, இப்போ அந்த கருணை, அந்த தயவு, மற்ற உயிரினங்களை நம்ம சின்ன தயவு கொண்டு பெரிய தயவு வாங்கலான்னு சொல்கிறார்ல, இது நல்லா ஆனந்தமாக இருக்குது. இப்போ நம்ம எதையும் இம்சிக்காமல் எதையும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம வந்து சிறு தயவு காமிச்சாலே நம்மளுக்கு அவர் ஒரு பெரும் தயவு நம்மளுக்கு கிடைக்குதே, நல்லா நம்ம உணர்றோமே. இதை நல்லா மேலே உணிக்க வேண்டியது தான். அப்போ இது வந்து ஒரு ஹையர் ரேங்க், டென்சாரை விட ஹையர் ரேங்க். சரிங்களா? ஏன்னா பராபர நிலைமை தான் இது அப்படின்னு நினைச்சா அதையும் தாண்டி இருக்கிற வெளிகள் இருக்கு. பெருவெளி, பெருஞ்சுக வெளி அப்படின்னு சொல்றாருல்ல. ஸோ அந்த வெளிகளை வந்து நம்மளுக்கு பண்றதுக்காக தான் ஆயுரம் புரிந்த. ஆமாம், கருணை வெளிக்கு இவங்கெல்லாம் யாருமே போக முடியல. அதெல்லாம் அவங்களுக்கு மூட்டை கட்டி மூளை முடுக்கில் போட்டுட்டாங்க. அன்பு அன்பு அன்புன்னு, அன்பு நம்மளுக்கு தூய்மை இல்லை, நம்ம ஆணவ மலம் கலந்துருக்குன்னு நம்மளுக்கு தான் ஆண்டவன் முதலே சொல்கிறார் ஆதியிலேருந்து. அப்போ ஆன்மா வந்து மலம் கலந்தது, பரமாத்மா தான் இது மலம் இல்லாமல் மனம் திகழும். அதான் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஆணவ மலம் மட்டும் வச்சுக்கின்னு அன்பு கொண்டு எப்படி போயிட முடியும், தயையை கொண்டு தான் போக முடியும்ன்ட்டு அவர் சூப்பராக சாதனாதான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவர் எல்லாம் கடந்து அவ்வளோவா அதை அனுபவித்து கொடுக்குறாரு. எனக்கு புரிஞ்சிச்சு. மற்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு சிம்பிளாக எளிமைப்படுத்தி சூப்பராக கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தான் அதில் நம்ம பெற்றுக்கிட்டா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, திருச்சிட்டு எல்லா இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க.